ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா 7வது அத்தியாயம், அதில் 19வது ஸ்லோகத்தில் கொஞ்சம் விசாரம் இருக்கு. பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. பக்தர்களை பற்றி கூறினார் பகவான். 4 விதமான பக்தர்கள்: ஆர்த்த பக்தி, அர்த்தாத்தி பக்தக, விஜிக்னாசு பக்தக, ஞானி பக்தக. அவர்களை பற்றி அவர் விளக்கி கொண்டு வரார். இப்போ ஞானியுடைய வழிபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற வேர்டு. வாசுதேவகா சர்வம். அந்த வேர்டு எடுத்து நம்ம விசாரத்தை ஆரம்பிச்சோம் போன கிளாஸ்ல. அவருடைய வழிபாடு ஏக்க பக்தி பார்த்தோம். எப்படி அவருடைய பக்தி ஏக்க பக்தி. அவருடைய மனதில் இப்ப ஒரு சாதகனா இருக்கவனுடைய மனதில் அவருடைய எவ்வளவு நிறைந்து இருப்பார், ஞானியுடைய மனதில் 100% இறைவன் நிறைந்திருக்கிறார். அதனால விசிஷ்யத்தே, ஏக பக்தி விசிஷ்யத்தே. இறைவனையே சாதனமாக கொண்டு, இறைவனையே சாத்தியமாக கொண்டவர் ஜிக்னாசு. அவரும் பெர்சன்டேஜ் ஆஃப் அதிகம்தான். ஆர்த்த பக்தி அர்த்தாத்தி பக்தி குறைவான பெர்சன்டேஜ் தான். இறைவனை ஏன்னா அவங்க கருவியா பயன்படுத்துறாங்க. அவங்க அடைய வேண்டியது வேற என்னவோ, அவங்களுக்கு மேல பிரியம், அந்த அவங்க அடைய வேண்டிய பொருள் மேல பிரியம் ஜாஸ்தி. பக்தி ஜாஸ்தி. பக்தினா பிரியம்னா என்னங்க, பக்தி ஜாஸ்தி. ஆர்த்த பக்தி அர்த்தாத்தி பக்தி எல்லாம் அவங்களுக்கு மெயின் தன்னுடைய பக்தி, தன்மேல் தான் கொண்ட விருப்பம், அதனால் அவர்கள் பெற வேண்டிய விஷயங்கள். அதனால அவங்க அதுல தான் மெயின் கான்சன்ட்ரேஷன். இறைவனை ஒரு ஏஜென்ட் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது ஜிக்னாசுங்கிறவங்க இறைவனையே சாதனமாக கொண்டு, இறைவனையே சாத்தியமாக கொண்டு பயன்படுத்தும் போது அவர்கள் அடுத்த நிலைக்கு வர்றாங்க. ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் சாதனம் இறைவனை, சாத்தியம் இறைவனே அப்படிங்கும் போது அவர் எங்க ஆயிடுறாரு, 100% அவர் மனதில் இறைவனை தவிர்த்து வேறு எதுவும். அப்ப எத்தனை % நீ எனக்கு இடம் கொடுக்குறியோ அத்தனை % நான் உனக்கு பிரியமானவன்கிறார். நீ உன் மனதில் எவ்வளவு % நீ கொடுத்துருக்கியோ அந்த % நான் உனக்கு கொடுக்குறேன். ஞானி எனக்கு 100% இடத்தை கொடுத்துட்டான், அதனால நான் அவனுக்கு என்ன, என் மனதில் 100% அவனை, அவ்வளவுதான். அதனாலதான் ஏக்க பக்தின்னு பேர். விசிஷ்யத்தை. இதை கிருஷ்ணரை மட்டும் வழிபடுதல், விஷ்ணுவை மட்டும் வழிபடுதல், சிவனை மட்டும் வழிபடுதல் அல்ல. மனதில் இறைவனை 100 பங்கு நிறுத்துதல் தான். அது வேதாந்தத்துக்கு வந்தா மட்டும்தான் முடியும். வேதாந்தத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்மளால. ஞானி அவன் எனக்கு ஏன் பிரியகங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தார் போன ஸ்லோகத்துல. இப்ப ஞானியுடைய வழிபாடு எப்படிங்க இருக்கும்? அவனும் பக்தன் தானா? அவன் தான் இறைவனாகவே இருக்கிறாரே, அவருக்கு எதுக்கு பிரேயரு? தன்னை தவிர்த்து வேறாக இறைவன் இருக்கிறவன் இறைவனை கும்பிடுறானா புரியுது. நாம் இறைவனாகவே இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு என்ன, எப்படி அவருடைய வழிபாடுகள் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணாரு, வாசுதேவகா சர்வம் இதி. அவருடைய வழிபாடு எப்படி இருக்கும்? வாசுதேவகா. வாசுதேவன் கிருஷ்ணர் அல்லங்க, போன கிளாஸ் விளக்கம் கொடுத்தோம். வஸ் டு லிவ்ங்கிறது சத்து, தேவங்கிறது திவ்வுங்கிறது சித்து. சத்து சித்தாக இருக்கிற ஆத்மாவாக, பிரம்ம தத்துவமாக, ஈஸ்வரனாக இருக்கிற அந்த தத்துவம் தான் சர்வம்னு புரிஞ்சுக்கணும். அவனுடைய பக்தி இப்ப எப்படி இருக்குது? ஞானியுடைய வழிபாடு கம்மிங் டு த வேர்ட் வாசுதேவகா இதம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வாசுதேவகாங்கிறது சத்து சித்தாக பிரம்ம, இதம்ங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்குது? ஜகத்து, படைக்கப்பட்ட அனைத்தும். அது ஜடமா இருந்தாலும் சரி, சேத்தனமா இருந்தாலும் சரி, சர்வம்னா படைக்கப்பட்ட அனைத்தும். வாசுதேவக சர்வம்.
இப்ப 2 வேர்டு வரும்போது அதுல நம்ம பார்த்தோம் எப்படி இந்த வேர்டை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நீல மலர் அப்படின்னா சமாதான அதிகரணம், சம அதிகரணம். ஏன்னா நீல மலர் நீங்க சொன்னீங்கன்னா அந்த நீலம்ங்கிற வேர்டு ஒரு இடத்த தான் குறிக்குது, மலர்ங்கிற வேர்டு ஒரு இடத்த தான் குறிக்குது. அதிகரணம் the place. ஸோ நீலங்கிற வேர்டு ஒரு இடத்த குறிக்குது அதிகரணத்தை, பிளேஸ். மலருங்கிறது ஒரு இடத்த தான் குறிக்குது. அப்ப A is B, B is A, ரெண்டு ஒரே அதிகரணம். அந்த மாதிரி இதை புரிந்து கொள்ள கூடாது. அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஸ்தானுகு புருஷக. அடுத்த உதாரணம் கொடுத்தேன், 2வது வேர்டு ஸ்தானுகு புருஷக. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஸ்தானுனா மரம், புருஷகன்னா மனிதன். இப்ப காட்டுக்குள்ள ஒருத்த போறான், ஒரு மர பாதியில வெட்டி வெறும் ஸ்டெம் மட்டும் நிக்குது. திருடன் வந்துருவானு பயந்துகிட்டே போறான். அப்ப அந்த மரத்தை பார்த்தனே வேணுவா புரிஞ்சுக்கிட்டான், திருடன் மனிதன் புருஷகா. அப்ப கூட வந்தவர் ஏன்டா புலம்பிட்டு கிடக்குற, ஐயோ அங்க பாருங்க திருடன் நிக்கிறான், நான் கொண்டாந்தெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவான் இவர் புலம்ப. அப்ப அவர் அறிவை கொடுக்கிறாரு, நீ ஸ்தானுவா பார்த்துட்டு இருக்கிற பாத்தியா? ஏன்னா அந்த இடத்த அப்பதான் நம்ம பார்ப்பான். அந்த இடம் யாரு? சாரி, நீ புருஷகா பார்த்துட்டு இருக்கிற இல்லையா, அந்த இடத்துல யார் இருக்கிறா? ஸ்தானுகு. யாரோட 2 ஒரு இடம் தான். ஆனா ஸ்தானுகுங்கிறது அந்த அறிவை கொடுக்கக்கூடியவருக்கு அது என்னது? ஸ்தானுகு ஒரு இடம் தாங்க, அது இருக்கிற இடம் ஒண்ணுதான். அப்ப நீல மலருங்கிறது எப்படி ஒரு இடத்துல இருக்குதோ, நீளமும் மலரும் ஒரு இடத்துல போய், அந்த 2 வேர்டும் ஒரு இடத்துல போய் அதிஷ்டானம் ஆதாரத்தை பெறுதோ, அதிகரணத்தை பெறுகிறதோ, அதை போல் இந்த 2ம் எது? ஸ்தானுகும் சரி புருஷகவும் சரி. ஸ்தானுன மரம், புருஷக, 2ம் ஒரு இடத்தான் குறிக்குது. ஆனா எப்படி? ஞானம் வருவதற்கு முன்பு அது என்னவா இருந்தது? புருஷகா, பயந்தான், சோரகா, புருஷக சோரக. அந்த பாதாயாம், அதனால இது பேர் பாதா. ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு அது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஸ்தானுகு. ஆனா 2னுடைய இடம் என்னதான்? ஒண்ணுதான். அது ஆக்குப்பை பண்ண இடம், 2 வேர்டு போய் ரீச் ஆன இடம் என்னதான்? அது ஒண்ணுதான். இதனால இதுக்கு என்ன பேரு? அதிகரணம் ஒண்ணுதான். ஆனா பாதாயாம் சாமானாதிகரணம் சொல்லும். எது? ஸ்தானுகு புருஷக. அப்ப அட்வைஸ் பண்றவர் உபதேசம் பண்றவர் என்ன சொல்றாரு? நீ யார புருஷனா பார்த்துட்டு இருக்கிறியோ அந்த இடத்த கை வைக்கிறாரு. அப்பதானே அது அந்த இடத்துக்கு நீ எப்படி பாரு, அது இது கிடையாது, புருஷன் கிடையாது, மரம். நீ எதை புருஷனா பார்த்துட்டு இருக்கிறியோ அந்த இடம் அதே இடம் தான். ஆனா அது என்ன கிடையாது? புருஷன் கிடையாது, ஸ்தானுகு. இது யார்கிட்ட வருது உபதேசம்? குருட்டு இருந்து வருது. அதை போல் இப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நீலமலர்ங்கிறது A is B, B is A, 2 அதே இடம் தான். ஆனா இங்க பாருங்க, எது? நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த புருஷன் என்ன கிடையாது? மரம். பார்த்துட்டு இருக்கிற புருஷன் புருஷன் கிடையாது, அது என்னது? மரம். இங்க பாருங்க, மரம் இஸ் நாட் ஈக்குவல் டு புருஷன். 2 சமமா என்ன? ஒரு இடத்துல இருக்காங்களா என்ன? கிடையாது. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம்? பாதாயாம் சாமானாதிகரணம். உபதேசம் செய்வதற்கு முன்பு அவன் பார்த்த பார்வை வேறு, உபதேசம் செய்ததற்கு பிறகு அவன் பார்க்கிற பார்வை வேறு. சோ பாதாயாம் அறிவுடன் 2 என்னது? சாமானாதிகரணம். அறிவுக்கு முன்னால அது ஒன்னவா இருந்தது, அறிவுக்கு பின்னால என்ன ஆயிடுச்சு? ஸ்தானுவாக மாறிவிட்டது. அதை போல் இது 2 இப்ப சொன்னதெல்லாங்க திருஷ்டாந்தம், உபமானம். அதை வைத்து இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப என்ன வேர்டு விசாரம் வந்திருக்கோம்? வாசுதேவகா ஜகத். ஜகத்னா சர்வம், இது வேணா எடுத்துக்கலாம். இப்போ வாசுதேவகா சர்வம், ஜர்வம் மீன்ஸ் என்ன எழுதிங்க? வாசுதேவகம், வாசுதேவகா ஜகத்து, படைக்கப்பட்ட அனைத்தும் வாசுதேவக. அப்படிங்கும் போது இத பாதாயாம் சாமானாதி கரண்யமாக புரிந்து கொள்ள வேணுங்கிறது இப்ப டீச்சிங். நீ பார்த்துட்டு இருக்கிறியா உலகம் உலகம் என்று, அது வாசுதேவனை தவிர்த்து வேறல்ல. ஒருத்தனி திருடன் திருடன், புருஷன் புருஷன் நீ கத்திட்டு இருந்த பாத்தியா, அது புருஷன் அல்ல, மரம். ஸ்தானுகு புருஷகா. இந்த இடத்துல வாசுதேவகா சர்வம். சோ நீ ஜகத்து ஜகத்துன்னு எதை சொல்லிட்டு இருக்கிறியோ, சாஸ்திர உபதேசம் வருது,
நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, இவங்க வேறு அவங்க வேறு, இது உயிருள்ளது இது உயிரற்றது, இவங்கெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டவங்க, இவங்களாம் அதர்மம் பண்ற, எத்தனை பேதங்கள், இது தாவரங்கள் இது விலங்குகள் இது பூச்சிகள் இது ஓர் உயிர் இது ஈருயிர், இப்பதானே படிச்சோம், 3 உயிர் 4 உயிர் 5 உயிர் 6 உயிர், எத்தனை பேதம். அதெல்லாம் என்னது, சர்வம். நீ பார்த்துட்டு இருக்க பார்த்தியா இந்த மாதிரி சர்வம் ஜகத்து, அது வாசுதேவகா, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மம், சத்தியம் ஞானம் அனந்த ரூபமாக இருக்கிற பிரம்மம். என்னன்னு புரிஞ்சுக்க கூடாது, இந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், கிருஷ்ணகா. தவறு. கிருஷ்ணர் வருவதற்கு முன்பு உலகம் இருந்ததா இல்லையாங்க, ஒரே கேள்வி உங்ககிட்ட கேளுங்க. இருப்பது அனைத்தும் கிருஷ்ணங்கிறீங்களே, கிருஷ்ணர் வரக்கிறதுக்கு முன்னால் உலகம் இருந்ததா இல்லையா, எப்படி, how it is possible? அப்போ பிறவாத நிலையில் இருந்தார், ஏதோ கற்பனைக்கு அப்புறம் அவங்க ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னா, பிடிச்ச மயிலுக்கு 3 காலு ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அதில் ஏதோ ரூட்ல போறான்னு வச்சுக்கோங்க, நாம கிளியரானா சரி. ஸோ பிரம்மம் தான் இந்த உலகமா. எதை நீ உலகமா பார்த்துட்டு இருக்கிறியோ அது உண்மையில் வாசுதேவன். எதை நீ புருஷனா திருடனா பார்த்துட்டு இருக்கிறியோ அது என்னது, மரம். எப்படி அந்த இடத்துல இதுக்குதான் பாதாயம் சாமானதிகரணத்தில் இந்த வேர்டை புரிஞ்சுக்கணும். 19வது ஸ்லோகத்தில் அந்த வாசுதேவக சர்வம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. இப்ப அடுத்தது அந்த ஸ்லோகத்தினுடைய முழு மீனிங் பார்த்தீங்கன்னா, பல பிறவிகளிலே முடிவிலே ஞானமுடையவன் வாசுதேவனை அனைத்தும் என்று அவன் என்னை வந்து அடைகிறான். இந்த ஞானம் என்ன பண்றான், எப்படி புரிஞ்சுக்கிறான், வாசுதேவக அயம் ஜகத்து இதம் சர்வம் அப்படிங்கிறத ஞானி புரிந்து கொள்றான். அந்த வேர்டு யூஸ் பண்றார், வாசுதேவகா சர்வம்னு அவன் புரிந்துகிட்டு அவன் என்ன பண்றான், வழிபாடு செய்கிறான். மற்றவங்களை எப்படி வழிபாடு பண்ணுவாங்க, நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற முறையில் வழிபாடு பண்றாங்க. இப்ப ஞானியுடைய வழிபாடு எப்படி இருக்கும், என்ன எந்த அறிவுடன் அவன் வழிபாடு பண்றான், இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லத்தான் அவர் என்ன போடுறாரு, வாசுதேவகா சர்வம். அதை டெக்னிக்கலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிந்து கொள்ள கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். சோ பல பிறவிகளின் முடிவிலே ஞானமுடையவன் வாசுதேவனை அனைத்தும் என்று என்னை அவன் வந்தடைகிறான். அப்புறம் அடுத்த லைன் சொல்றாரு, இந்த மாதிரி புரிந்து கொண்டவர்கள், அவரே சொல்லிறார் மகாத்மா. உண்மையில் அவன் தான் யாரு, மகாத்மா. அவன் துர்லபகா, கிடைப்பதற்கு அரிதானவன், வெரி ரேர் டு கெட், நாட் ஈஸி டு டோ. அவனை பற்றி அவன் ஞானியான்னு புரிஞ்சு கொள்றதும் கஷ்டம். அதுக்கு நாம என்ன பாம்பின் கால் என்ன பண்ண முடியும், ஒரு பாம்பு அறிய முடியுங்கிற மாதிரி அவர் ரொம்ப ரேர். அப்படி ரேரா இருந்தாலும் நாம அவரை புரிஞ்சுக்கிறது, அஞ்ஞானி ஒரு ஞானியை புரிஞ்சுக்கிறது நடவாத காரியம். அவருடைய செயல்களை இவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் அவனை பார்த்தானா எல்லாமே வெவ்வேறு எந்ததோடும். அவரை புரிந்து கொள்வது என்பது அவர் கிடைப்பதற்கு அரிது. அந்த மாதிரி வாசுதேவகா சர்வம்னு புரிஞ்சு வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிற ஞானியே ரேர். அவரை புரிந்து கொள்வது என்பது அஞ்ஞானிக்கு என்னது, வெரி கஷ்டம். துர்லபம்னா 2 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். காமைஸ்தைஸ்தைர் கிருதஞானாக பிரபத்யந்தே தேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரக்ருத்யா நியதாக ஸ்வயா. இப்போ இந்த 2 ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சகாம பக்தி, அதாவது ஃபர்ஸ்ட் 2 பக்தனை பேசுறாரு. ஆர்த்த பக்தி அர்த்தாத்தி பக்தினை பத்தி விளக்கங்கள் இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்ததுலையும் கொடுக்குறாரு. அவன் என்னது, சகாம பக்தி. அவனோட பக்தி என்னது, ஏன்னா ஜிக்னாஸ் இதுக்கு வந்துருவான், நிஷ்காம பக்திக்கு வந்துருவான். இவங்க 2 பேரும் என்னது, சகாமன்னா இறைவனை சாதனமாக பயன்படுத்தி ஒரு ஏஜென்டா பயன்படுத்தி அவங்க அடையப்படைய பொருள் வேற. இறைவன் அதுக்காக மட்டும் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இறைவா எனக்கு அதை கொடு, இறைவா எனக்கு இதை கொடு, இறைவா இந்த சூழ்நிலை கொடு, இந்த சூழ்நிலை என்னை காப்பாத்து, இதுதான் இந்த சூழ்நிலை என்னை காப்பாத்து, இந்த சூழ்நிலை எனக்கு கொடு, இதெல்லாம் கொடு, இதெல்லாம் வேண்டாம். அவன் தான் ஆர்த்த பக்தி அர்த்தாதி பக்தி. அவனுடைய அந்த ஆசையுடன் அவன்லாம் என்னது, ஆசையுடன் கூடிய, அதனால என்னது சக்காம பக்தக. இவங்க 2 பேரும் என்னது, சக்காம பக்தக. அவனை பத்தி சொல்றாரு. மீனிங் எழுதிக்கலாம். தைஹி விதவிதமான ஆசை.
ஏன் விதவிதமான ஆசை? அந்தந்த வயசுக்கு ஏற்ப, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவனுக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கிறனால என்ன போட்டாரு, ஒரு ஆசை கிடையாது அவனுக்கு, தைஹி தைஹி, அந்தந்த காமைகி, ஆசைகளால். ஆசைகள் அவனுக்கு எப்படி இருக்குது, திருடர்களாக இருக்குதா. அந்த திருடன்கள் ஆகிய ஆசைகள் யாரு, யாரை பத்தி பேசுற முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். ஆர்த்த பக்தி அர்த்தார்த்த பக்தனை மட்டும்தான் பேசுறாரு. ஜிக்னாசியோ ஞானியோ பேசல. அந்த இடத்த பிக்ஸ் பண்ணி மைண்டா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி வழிபாடு பண்றாங்க, அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய பக்தி எப்படி இருக்கும், அதைத்தான் சொல்றாரு. தைஹி தைஹி, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஆசை, கொள்ளைய ஆசை. ஆசைகளால். ஏன் திருடுன்னு சொல்றேன்னா அடுத்த வேர்டு பாருங்க, கிருதஞானாக, அபகரிக்கப்பட்ட விவேகத்தை உடையவர்கள், விவேகம் இல்லாதவர்கள் அர்த்தம். விவேகத்தை என்ன பண்ணிச்சு, அந்த ஆசைகள் அபகரித்து விட்டது. அதனால திருடன் சொன்னேன். அந்த ஆசைகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, திருடர்களாக செயல்படுகிறது. அந்த ஆர்த்த பக்தி அர்த்தாத்தி பக்தி கிட்ட மனதில் தோன்றுகின்ற ஆசைகள் திருடர்கள். ஏன் சொன்னா அந்த வேர்டு கிருத்த ஞானாக, எந்த ஞானம், விவேகத்தை பறித்து செல்கிற திருடர்களாக அவர்களுடைய ஆசைகள் செயல்படுகிறது. அப்ப அவங்க ஆசைப்படுறது, அவங்க விவேகத்தை இழக்கிறார்கள். அந்த ஆசை என்ன பண்ணுது, அவனுடைய விவேகத்தை அபகரிச்சிருது. ஏன்னா கொடுத்து வாங்கிட்டு போறதில்லை, அவனுக்கு தெரியாம. ஏன்னா திருடர்னு என்னங்க, ஒருத்தனுக்கு தெரியாம, அந்த வீட்டுக்காரனுக்கு தெரியாம எடுக்கிறதுக்கு பேர் தான் திருடு. அத மாதிரி இந்த பக்தர்கள் பாவம் அவர்களை அறியறதில்லை. இது என்ன பண்ணி போகுது, தாசை அவளிடம் இருக்கிற விவேகத்தை பறித்து சென்று விடுகிறது, திருடர்களை போல். கிருதஞானாக, அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த விவேகத்தை இழந்துன்னு அர்த்தம். என்ன விவேகம், எது தர்மம், எது அதர்மம், எது சத்து, எது அசத்து, எது அனர்த்தம், சொன்னாலும் கேட்க மாட்டேன், இவ்வளவு வழிபாடு வந்தனே, எனக்கு ஏன் கடைவா இறைவா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற, இப்படி விவேகத்தை இழந்து, அறிவை இழந்து, எது சத்து, எது உண்மையில் இருப்பது, எது அசத்து, எது நல்லது, எது எனக்கு தீயது, அந்த மாதிரி எல்லா அறிவையும் இழந்து. ஆனா என்ன இருக்கும், பக்தர்கள் அவங்கெல்லாம். அபக்தாவை பத்தி இறைவன் பேசவே இல்லை இந்த இடத்துல, டாக்கிங் அபவுட் த பக்தர்கள். ஆனா ஆர்த்த பக்தா அர்த்தாத்தி பக்தா அவர்கள் விவேகத்தை இழந்து, அறிவை என்ன பண்றாங்க, ஆசைகள்னால. அது ஆசை பாருங்க, அவங்ககிட்ட இருந்த விவேகத்தை திருடிட்டு போயிருது, அபகரித்து கொண்டு விடுகிறது. அதனால் விவேகத்தை இழந்து தம் தம் விதவிதமான அந்தந்த என்ன பண்றாங்க, விதவிதமான நியமத்தை, நியமனாங்க வழிபாடு முறைகள், ஆஸ்தாயா கடைபிடித்து விதவிதமான வழிபாடுகளை கடைபிடித்து, இந்த கோயிலுக்கு இப்பதான் போகணும், இந்த நேரத்துல போகணும், இந்த கோயிலை விட இந்த கோயில் சக்தி வாய்ந்தது, நான் அங்க போய் தான் இந்த காரியமாச்சு, நீ அங்க போனேன்னா தான் இந்த காரியம் ஆகும். விதவிதமான, இந்த கோயிலுக்கு இந்த சிவனுக்கே சக்தி இல்லைன்றாங்க, அங்க கூட்டம் அதிகமா வருதுன்னா அந்த சிவனுக்கு சக்தி அதிகங்கிறாங்க. சிவசிவா என்ன பண்றது, என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள, அதை ஃபர்ஸ்டே போட்டார. அந்த ஆசை அவங்களை அறிவிளக்க செஞ்சிருச்சு. எது மேல ஆசை, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மேல ஆசைப்பட்டு அதற்காக இறைவனை நாடி போகும்போது விவேகத்தை இழந்து விடுகிறார்கள். அப்ப என்ன முடிவு பண்றாங்க, நியமங்களை, அது எப்படிப்பட்ட அந்தந்த நியமங்களை, உனக்கு சக்தி இது வேணும், இந்த வழிபாடுகள்லாம் தவறுன்னு சொல்லிங்க, அவங்க எப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். உனக்கு அறிவு வேணுமா, சரஸ்வதியை தாடு, நாடி வழிபாடுகள் இப்படி முறைகளை ஃபாலோ பண்ணு. உனக்கு செல்வம் வேணுமா, லக்ஷ்மிகிட்ட போ, இப்படி எல்லாம் வழிபாடு பண்ணு, நீ அடையலாம். அறிவு தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் வழிபாடுகள் போ. 10th ஸ்கூல் ஆரம்ப எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா கோயில கூட்டம் பாரு, ஏன்னா இந்த வழிபாடுகள் பண்ணு. ஸோ அந்தந்த ஆசைகளால் அடித்து செல்லப்பட்டவர்கள் தங்களுடைய விவேகத்தை இழந்து என்ன பண்றாங்க, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேயர் ஃபாலோ பண்றாங்க. அந்தந்த விதவிதமான தேவதை, இந்த தேவதைட்டு போனா இது கிடைக்கும், அந்த தேவதைட்டு போனா இது கிடைக்கும், இந்த தேவதைட்டு போனா இது கிடைக்கும் அப்படின்னு
அதுக்குண்டான நியமங்களை ஃபாலோ பண்றாங்க. தப்புன்னு சொல்லலீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். கடைபிடித்து அடுத்தது ஸ்வயா பிரகிருத்தியா கூட இன்னொன்று ஆட் ஆகுது. அவங்களுடைய பிரகிருதி சுபாவத்தின் பிரகாரம் அப்படின்னு என்னது? ரஜோகுணம் ஃபர்ஸ்ட் என்னது? சத்தோகுணம் உள்ளவர்கள் ஒரு மெத்தட் ஆஃப் பிரேயர், அவங்க அவங்களுடைய மெத்தட் ஆஃப் பிரேயர் வேற. ரஜோகுணமுடையவர்கள் அவங்களுடைய மெத்தட் ஆஃப் பிரேயர் வேற. தமோ குணம் பிரதானமாக உடையவர்கள், பிரதானம் போட்டுங்க, இப்போ பிரதானமான தமோ குணத்தையுடையவர்கள் அவங்களுடைய மெத்தட் ஆஃப் பிரேயர் எப்படி இருக்குது, இதுல டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு முதல்ல அவங்களோட மனதில் தோன்றுகின்ற ஆசையினால் அறிவை இழந்த பக்தர்கள் டிஃபரெண்ட் டைப் ஆஃப், சரஸ்வதி வேறு, லக்ஷ்மி வேறு, அப்படிதான் வழிபடுறாங்க. முருகன் வேறு, விநாயகர் வேறு. அவங்களுக்கு உண்டான நியமங்கள், இந்த கிழமையில தான் இந்த கோயிலுக்கு போகணும், இந்த சாமிக்கு இந்த பூஜா போடணும், இப்படி அப்படி, இது போயிட்டா தப்பு, அப்படி இப்படி நியமங்கள். அது ஒண்ணு. அடுத்து மனசுக்குள்ள அவங்களுக்குள்ளே சில வேறுபாடு ஏன் வருது? சத்தோ குணத்தில் இருக்கிறவங்களுடைய வழிபாடுகள் கண்டிப்பா முறைகள் வேறதான், ரஜோ குணத்தில் இருப்பவங்களுடைய வழிபாடு வேறதான். இப்ப எங்க ஊர்ல மாரியம் கோயில் அப்படின்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த தமோ குணத்தில் வெளிப்பாடு அப்படியே கொக்கிய ஸ்கின்ல மாட்டிக்கிட்டு எதை இழுத்துக்கிட்டு வர்றது, உடலை வருத்தி பக்தி தமோ குணத்தின் வழிபாடு. இதுல அவர்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய சுபாவம், தன்னுடைய மனம் எந்த குணப்பிரதானமா இருக்குதோ அது மாதிரிதான் வழிபடுவார்கள். தவறில்லை, எதையும் நம்ம தப்புன்னு சொல்லல, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏன் இருக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க அவங்களை கேட்டு பாருங்க. இதுதாங்க எங்க வீட்டுல ஒரு டிரைவர் தான் சொல்லுவாரு, என்னங்க நீங்களாம் சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்குலாம் எப்படி கேட்பாரு, உங்களெல்லாம் எப்படிங்க சாமிக்கு பிடிக்க போகுது? நம்மளாட்ட வேலை குத்தி இழுத்து வந்தா தாங்க சாமிக்கு நம்மளை கண்டா பிடிக்கும், தீச்சட்டியை தூக்கிட்டு ஓடினா தாங்க பிடிக்கும், இவ்வளவு கஷ்டப்படுறானே நான் அந்த பக்தனுக்கு நான் உதவி செய்யறேன்னு வருவாரு, நீங்க என்னங்க அழுங்காம சாமி கும்பிட்டு அழுங்காம உட்காந்து சாப்பிட்டு வந்திருக்கீங்க பாரு. சோ அவங்களை நம்ம தவறு சொல்ல, அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். அப்படி பண்ணாதான் இறைவன் பக்தி வருவார். வேலெல்லாம் இழுக்கல அப்படின்னா நீங்களே என்ன பண்றீங்க அப்படிங்கறது அவங்களுடைய தவறு, அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அதுதான் சிறந்ததுன்னு முடிவு பண்ணுவாங்க. அது அப்படித்தான் வாதம் பண்ணுவார்கள். அப்போ சுபாவத்தால் நியத்தாக கட்டுண்டு, ரெண்டுல தேவதைகள் வெவ்வேறு, அவர்கள் கொடுக்கக்கூடிய அவருக்கு தேவதைகளுக்கு உண்டான சக்திகள் வேறு, அதுக்குண்டான நியமங்கள் வேறுன்னு அதை ஃபாலோ பண்றது. அடுத்தது தன்னுடைய சுபாவத்தின் மூலியமாக நியத்தாக அதில் கட்டுண்டு, ரெண்டிலையும் கட்டுன்றாங்க. ஆசையிலும் கட்டுண்டு விடுகிறார்கள், குணத்திலும் கட்டுண்டு விடுகிறார்கள். இது 2 பாயிண்ட் சொல்றாரு. அவர்கள் கட்டுண்ட இடம் என்னது? ஒண்ணு மனதில் இருக்கிற ஆசை, இன்னொன்னு மனதினுடைய குணம். இத ரெண்டுலையும் நல்லா கட்டு. ஆனா என்ன தெரியாது, நாம் இதுல கட்டுண்டு இருக்கிறோம், நம்மளோட வழிபாடுல இப்படி இருக்குது, அதெல்லாம் தெரியாது. கட்டுண்டவர்கள் என்ன பண்றாங்க? அந்நிய தேவதாக மற்ற தேவதைகளை பிரபத்தியந்தே. அப்படின்னா மற்ற தேவர்களை பிரம்ம ஈஸ்வரனை தவிர்த்து மற்ற தேவர்களை வழிபடுறானா, ஈஸ்வரன் தான் எல்லா தேவதையும் இருக்கிறாரு, ஆனா அவர்களுக்கு அது தெரியாது. எப்படி வழிபடுறாங்க? முருகர் வேறு, முருக பக்தி தான் சிறந்தது, தமிழ்நாட்டில் பிறந்தோம்னா முருகனை மட்டும்தான் கும்பிடணும், அது சிவ வழிபாடால நார்த் இந்தியனுக்கு சொந்தமானது, இப்படி அவங்களே பிரிச்சுக்கிறது. சிவ வழிபாடு நீங்க கோயிலுக்கு போய் பாருங்க, சிவன் கோயிலுக்கு, நீங்க சனீஸ்வர கோயிலுக்கு திருநள்ளாரே போய் பாருங்க, அங்க சிவன்கிட்ட கூட்டமே இருக்காது, சனீஸ்வரன்ட்ட தான் கூட்டம் அதிகமா இருக்கும். அங்க டிக்கெட் வாங்கி உள்ள போறதா கஷ்டம். ஏன்? அவ்வளவுதான். இவங்கெல்லாம் தான் பிரதான மூர்த்தி சிவனு ஆச்சுங்களா, அவருடைய ஒரு அதுதான் சனீஸ்வரனே. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? சனீஸ்வரனுக்கு வழிபாடுகள். நீங்க தட்சிணாமூர்த்தி போய் பாருங்க, கோயில் ஃபேமஸான கோயில போய் பாருங்க, அங்க இருக்கிற சிவனை கூட்டமே இருக்காது போனீங்கன்னா. ஏன்னா அம்பாள் இருக்கிற கோயில போய் பாருங்க, அம்பாள் இருக்கிற கூட்டம் எங்க இருக்காது, சிவன் இருக்காது. ஏன்? அம்பாள் வேண்கிற செல்வத்தை வழங்குவாள், இவ்வளவு கும்பிட்டாதான் நமக்கு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாங்க அம்பாள். சிவன் என்ன பண்ணுவாரு? ஞானத்தை கொடுக்க கூடியவர். நோபடி வான்ஸ். சிவபெருமான் தான் யாரு? ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அதை யாரும் விரும்புவது இல்லை. எங்க போய் நிக்கிறோம்? அம்பாள்கிட்ட போய் கூட்டம் அடிக்கும், இல்லைன்னா இந்த நவகிரகங்கள் வழிபாடுகள். ஏன்? ஆசையில் கட்டுண்டவர்கள் 2 இடத்துல கட்டு விடுறாங்க. ஒன்னு ஆசை,
இன்னொன்னு குணம். இதில் கட்டுண்டவர்கள் என்ன பண்றாங்க? மற்ற தேவதைகளை வழிபடுகிறார்கள். என்னுடைய சொரூபமாக இருக்கிற மற்ற தேவதை வழிபாடுதான் பண்றாங்களே தவிர ஈஸ்வர தத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொள்வது இல்லை. அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு அவங்க என்ன பண்றது இல்ல, வருவது கிடையாது. எதனால? என்னென்ன ஆசை அவங்களுக்கு இருக்குது? போன கிளாஸ் சொன்ன புத்திர ஏஷனாத்திரயம் சொல்லுவோம். புத்திர ஏஷம், வித்தம், லோகம், இந்த 3 ஆசையிலையும் கட்டுண்டவர்கள். குணத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் வழிபாடு செய்வார்கள். அவ்வளவுதான். பிரகிருத்தியா என்னது? அவங்கவுங்க குணத்துக்கு எது சிறந்ததோ விதவிதமான வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு அதுதான் சிறந்தது. அப்பதான் குருங்கிற உள்ள வரும்போது அவர் வழிபடு அந்த பக்தியை நம்மளை ஒரு அழகான ஒரு பாதை வகுத்து கொடுப்பவர் குருவாத்தான் இருப்பார். அவர்கிட்ட நீங்க அவங்க கையில போய் சிக்கும் போதுதான் அவர் நம்மளுடைய பக்தி என்ன பண்ணி கொடுப்பார்? அப்படியே வழி நடத்தி செல்வார் நம்மை. ஆச்சா. அடுத்தது இத யார பத்தி? சக்காம பக்தி பத்தி பேசினாரு. ஆர்த்த பக்தி, அர்த்தாத்தி பக்தி. இப்போ ஏன் சத்தோ குணம் தமோ குணத்தை அவங்கள வர்றாங்க போது உங்களுக்கு அது ஆல்ரெடி நிறைய அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாப்பம் தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை அவங்களை எந்த குணத்தில் வச்சிருக்குது? சத்தோ குணமாகவோ ரஜோ குணமாகவோ தமோ குணமாகவோ அவர்களை வைத்திருக்கிறது. அதில் கட்டுன்றதுக்கு காரணம் இறைவன் கொடுத்ததுல அவங்களுடைய பூர்வ ஜென்ம டிசைர்ஸ் தேர் குணா. பட் இந்த மனித ஜென்மமாக எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? தமோ குணத்தில் இருக்கவர்கள் தன்னை ரஜோ குணத்துக்கு உயர்த்தி கொண்டு அதுக்கப்புறம் சத்துவ குணத்துக்கு முயற்சி செய்வது குருங்கிறவனால மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்க தமோ குணத்திற்கு அதுதான் சிறந்ததுங்க போது நீங்க இப்ப அடுத்த ஒரு குணம் இருக்கு அந்த டைப் ஆஃப் பிரேயருக்கு நம்ம போகணும் யாருமே நினைக்க முடியாது. நம்ம சாஸ்திரத்தை எடுத்து படிச்சாலும் அங்க கைட் பண்ணிப்போம். ஸோ குருவுடைய உதவினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குணத்திலிருந்து இன்னொரு குணத்துக்கு பக்தியிலோ எல்லா விதத்திலும் செல்ல முடியும். இறைவன் சிவன் பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். அங்க என்ன இல்ல, கூட்டம் இல்லாததான் சொல்ல வந்தேன். அம்பாளுங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு அங்க என்ன ஆகுது? கூட்டம் அதிகம். சோ அவங்க சுபாவத்தின் படி எழுகின்ற ஆசைகளால் அலக்கடிக்கப்படுகிற பரண்டை ஜாயின் பண்ணா அவங்க சுபாவத்தின் படி எழும் ஆசைகளால் அலக்கடிக்கப்படுகிற மக்கள் பராபிரகிருத்தியான ஆத்மாவை யாரும் நாடுவது இல்லை. அதுதான் பாயிண்ட். அப்ப அவனை பராபிரகிருத்தியை நாடாமல் அந்தந்த தேவதைகளை நாடி அவருடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வெறி. ஆனா உண்மையில் எல்லா உருவத்தில் இருப்பது யாரு? நான் தான் அப்படிங்கிறார் இறைவன். வாசுதேவனா நான் தான் எல்லா ரூபத்தில் இருக்கேன். ஆனா அவங்களுக்கு அது தெரியறது இல்லை. அடுத்தது இங்க அடுத்த ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த பகவானுடைய சக்காம பக்தரை பத்தி பேசுறாரு. அப்ப சக்காமம்னா ஆர்த்த பக்தி அர்த்தாத்தி பக்தி மட்டும்தான் இங்க பேசுறாரு. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சித்துமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். சக்காம பக்தியினுடைய கதி என்ன? இந்த சக்காம பக்தியில் இருப்பவருடைய கதி என்ன? யக 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 யகன இந்த இடத்துல யாரு? ஆர்த்த பக்தி அர்த்தாத்தி பக்தி மண்டை பிக்ஸ் பண்ணிக்கணும். அவங்க 2 பேரும் அல்லது சக்காம பக்தினாலும் சரி ஆர்த்த பக்தி அர்த்தாத்தி பக்தினாலும் சரி அந்த பக்தர்கள் எந்த ஆசையுடன் இருக்காங்களோ, எல்லாத்துக்கும் ஒரே ஆசையா இருக்குது கிடையாது. அவங்கவுங்க வயசுக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆசைகள் கோடான கோடி ஆசைகள் இருக்கு மனதுல. எந்தெந்த ஆசையுடன் கூடிய பக்தக அந்த பக்தன். அப்ப பக்தனை யார புரிஞ்சுக்கணும்? ஆர்த்த பக்தன் அர்த்தாத்தி பக்தன். எந்தெந்த ஆசையுடன் இருக்கிறானோ அந்த காமி பக்தா, சகாம பக்தா, காமி பக்தா, என்ன வேர்டு வேணாலும் போட்டுக்கலாம். யாம் யாம் தனும், யாம் யாம்னா எந்தெந்த தனும்னா இந்த இடத்துல மூர்த்தி, சிவன், முருகன், விநாயகர், பெருமாள், அம்பாள். தனும்னா உடம்பு, ஆக்சுவலா மீனிங் தனும்னு. இந்த இடத்துல மூர்த்தி, உருவத்துடன் கூடிய தேவதைகள். அதனால தனும்னு போட்டுறாரு. ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது? தனும் கிடையாது இல்லைங்களா? பிரம்ம தத்துவத்துக்கு தனும் கிடையாது. அப்ப மூர்த்திகளுக்குள்ள என்ன இருக்குது? தனும், ஒரு உருவம், மூர்த்தி. எந்தெந்த மூர்த்தியை எப்படி வழிபடுறாங்களாமா? ஸ்ரத்தையா. மனதுக்குள்ள என்ன இருக்கு? ஸ்ரத்தையுடன். நான் அந்த கோயிலுக்கு போயிட்டேன்,
அதை வழிபட்டுட்டேன், எனக்கு அது நடந்துரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையுடன் அர்ச்சித்தும் வழிபடுவதற்கு. இச்சதி விரும்புகிறானோ, எந்தெந்த தேவதைகளை மனதில் ஸ்ரத்தையுடன் அவர் என்னை காப்பாற்றுவார், எனக்கு வேணுங்கிறத கொடுப்பாருங்கிற நம்பிக்கையுடன் வழிபடுவதற்கு விரும்புகிறானோ, இச்சத்தி விரும்புகிறானோ. ஒருத்தர் விநாயகர் வழிபட்டிருக்கலாம், ஒருத்தர் முருகர் வழிபட்டிருக்கலாம், ஒருத்தர் சிவனை வழிபட்டிருக்கலாம், ஒருத்தர் பார்வதி வழிபட்டிருக்கலாம், ஒருத்தர் விஷ்ணு வழிபட்டிருக்கலாம், ஒருத்தர் எந்த தேவதைகள் விரும்புகிறானோ, தஸ்ய அவனுக்கு, முருகனை வழிபட்டவனுக்கு, விநாயகரை வழிபட்டவருக்கு, சிவனை வழிபட்டவருக்கு, தஸ்ய அம்பாளை வழிபட்டவருக்கு, தஸ்ய அவனுக்கு தாம் அந்த ஸ்ரத்தாம், நான் என்ன பண்றேன், ஸ்ரத்தையே அந்தந்த தேவதைகளிடம் என்ன பண்றேன், ஸ்ரத்த வர்ற மாதிரி அவர்கள் வேண்டுவதை கொடுத்து. இப்போ ஒருத்தர் போய் முருகர்கிட்ட போய் வழிபடுறார், முருகா இதை கொடு அப்படின்னு. நான் என்ன பண்றேன்னா, அந்த முருகரிடம் அவர்களுக்கு ஒரு ஸ்ரத்தை வர்ற மாதிரி நான் பண்றேன். எப்படி நான் முருகரை போய் வழிபட்டோம், நம்மளுக்கு முருகர் மேல ஒரு ஸ்ரத்தை வரணும், என்ன பண்ணணும், நம்ம வேணும்னு கிடைக்கணும், அப்பதான் நம்பிக்கை வரும். இதே இந்த சாமிட்டு கேட்டே இருக்க கொடுக்க மாட்டேங்குது பாரு, அவங்களே முருகர் கும்பிடுறாங்க, விநாயகர் கும்பிடுறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதுல கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, லாவிட்டே இருப்பாரு. அப்புறம் முருகனை விநாயகர் போய் கும்பிடுறது, அப்புறம் பார்த்தா விநாயகர் கொடுக்குறது ஒண்ணு கொடுக்கல வச்சுக்க, அப்ப அடுத்த சிவனை பார்ப்பான். இப்படி ஒன்னொன்னு அப்படி பண்ணாம நான் என்ன பண்றேன்னா, இறைவன் ஈஸ்வரன் என்ன சொல்றாரு, யார வழிபடுகிறானோ அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து முதல்ல அவனுக்கு அந்த தேவதையிடம் ஸ்ரத்த வர்ற மாதிரி நான் தான் பண்றேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நாம என்ன சொல்றோம், எனக்கு அவங்க மேல, அது கடவுள் மேல எனக்காட்ட பக்தி யாருக்கும் இல்லைங்க, எனக்கு அவருன்னா அப்படியே மனகுருகுவேன். கொடுத்ததாரு, அதை திங்க் பண்ணி பார்க்கணும் முதல்ல. நான் பக்தி செலுத்துற மாதிரி யாரும் கிடையாது, அப்படியே போய் நின்னுனா அப்படியே உருகுவேன் நான், என்னை ஆட்ட பக்தி அங்க யாருக்கும் கிடையாது. ஓகே, இறைவன் என்ன சொல்றாரு, அதை கொடுத்தது நான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க இதெல்லாம், அவர் தயக்கமே படுறதில்லை. நான் கிரேட் நீ நினைச்சிட்டு இருக்கிற, நான் போனா கோயில உட்காந்து 3 மணி நேரம் பாடுவனுங்க, அபிஷேகம் பாப்பனுங்க, ஒரு கோயிலே கிடப்பனுங்க, அந்த பக்தி என்னையாட்ட பக்தி. கொடுத்தது யார், அந்த சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல, அந்த ஸ்ரத்தையே அகமச்சலம். அந்த அவனுக்கு அச்சலம், நாங்க அகம் நான், அச்சலாம் அசையாததாக. மீனி எழுதிக்க விளக்குறேன். அச்சலாம் அசையாததாக, அந்த ஸ்ரத்தை என்ன பண்ற நானு, அச்சலம் அசையாததாக விததாமி ஆக்குகிறேன். விததாமி ஆக்குகிறேன். ஈஸ்வரன் சொல்றார். என்ன சொல்றாரு, நீ ஒரு முருகர் பக்தனா இருக்கிறியா, நீ வழிபாடு பண்றியா, நீ ஆர்த்த பக்தி, யார பத்தி பேசிருக்காரு, ஆர்த்த பக்தி அர்த்தார்த்த பக்தி, ஜிக்னாசியம் சேர்த்தி கூடாது. ஆர்த்த பக்தனாகோ அர்த்தாத்தி பக்தியா நீ இருக்கிறியா, அப்படிதான் எல்லாரும் இருக்கிறோம். எலும்பி நீ முருகனை போய் வழிபடுறியா, அப்ப நீ ஒண்ணு வேண்டுதல் வைக்கிறியா, நான் என்ன பண்றேன், அந்த வேண்டுதலை கொடுத்து உனக்கு அந்த முருகன் மேல் ஸ்ரத்த வர மாதிரி உன்னை என்ன பண்றேன், ஆக்குகிறேன். எதுக்கு உனக்கு நான் வேண்டுதலை கொடுக்குறேன், ஏன்னா நீ கேட்கறது எல்லாமே உனக்கு நல்லதான்னு உனக்கு தெரியுறது இல்ல. உனக்கு எது பிரியுமோ அதைத்தான் நீ கேட்க போற. உனக்கு நல்லது எதுன்னு உனக்கு தெரியாது. அப்பத்திக்கு நல்லதா உனக்கு பிரியப்பட்டு நீ கேட்கற, அது நல்லதா கெட்டதா நீ என்ன பண்றது இல்ல, உனக்கு அந்த அறிவு உங்ககிட்ட கிடையாது. நீ அந்த நிலையில ஒன்னு கேட்கற, எனக்கு கத்தி தான் வேணும்னு குழந்தை கேட்குது, அம்மா என்ன பண்றான், அது மருது கேட்கறது என்னது கத்தியா இருக்கும், அது அந்த குழந்தைக்கு பிரியம், ஆனால் அவனுக்கு அது கெடுதல்ங்கிறது தாய்க்கு தெரியுது. அப்ப என்ன பண்றாங்க தாயே, அதை அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நீ கேட்டாலும் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துதான் ஆகணும். ஏன், அதை கொடுத்தாத்தான் முருகரை போய் வழிபடுறாங்க ஒருத்தர், அவர் கேட்கறத கொடுத்தாத்தான் அவனுக்கு முதல்ல அந்த முருகன் மேல ஒரு ஸ்ரத்தை வரும்.
அதற்காகத்தான் நீ கேட்டதை நான் கொடுக்கிறேன். உன்னிடம் அந்த ஸ்ரத்தையை உருவாக்குவதற்கு. நீங்க பாருங்க, இறைவன் மீது ஸ்ரத்த வர்றக்கு அவரே முற்றுலி போடுறாரு. நாம என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு பக்தி அதிகங்க, எனக்கு என்னமா நானே உருவாக்கியது அகங்காரம். இதைத்தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். என்னோட பக்திக்கு காரணம் இறைவன் தெரியணும். என்னோட பக்திக்கு காரணம் நான்ங்கிறது என்ன அபிமானம், சரீர அபிமானம். என்னோட பக்தி இப்ப எனக்கு இருக்கு, நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி போட்டது நான் அல்ல, இறைவன். கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்காரு, என்னைய பக்தி மார்க்கத்துக்குள் கொண்டு வந்திருக்கார். எப்படிங்க கொண்டு வந்தார் இறைவன்? நானெல்லாம் வந்தேன், நானெல்லாம் கூடை தூக்கிட்டு போறேன், தேங்காய் பழத்தை வச்சு என்னது விளக்கு வச்சு நான் தானே கூட்டிட்டு போறேன், நான் தானே பக்தி. அகங்காரத்தின் வெளிப்பாடு. இறைவன் என்ன சொல்றாரு, அவனை அந்த முருக பக்தனாக ஸ்ரத்தையுடன் நம்ம முருகனை வழிபடுவதற்கு நான் தான் என்ன பண்றேன், அவன் கேட்கறத அப்படியே நைஸா கொடுத்து, அவன் கேட்கறது கத்தியா கூட இருக்கலாங்க, அது எனக்கு தெரியும் கேட்கறது கத்தின்னு, ஆனாலும் என்ன பண்றேன் நானு கொடுக்கிறேன், வேற வழி இல்ல. ஏன் அப்படியாவது என்ன பண்ண அவனுக்குள்ள ஸ்ரத்த வரட்டும். பாத்தீங்களா எவ்வளவு இறைவன் நம்மளை நாம் உயர்த்தி கொள்வதற்கு நமக்கு இறைவன் எவ்வளவு துணை புரிகிறார். என்ன பண்ற நான் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து அந்த ஏன்னா அந்த ஸ்ரத்தான் அவன் மனதில் வருது பாருங்க, ஒரு இறைவன் மீது ஒரு ஸ்ரத்த. அதைத்தான் எதுக்கு அவருக்கு ஸ்ரத்த வரணும், முருகர் மேல எதுக்கு ஸ்ரத்த, இவர் எதுக்கு கொடுக்குறாரு யோசனை பாருங்க, அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த முருகன் மீது இருக்கிற ஸ்ரத்தை, இறைவன் மீது இருக்கிற ஸ்ரத்தை தான் அவனை வேதாந்தத்துக்குள்ளே வர வைக்கிறதுக்கு முட்டுவலி. அந்த ஸ்ரத்தைன்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் எங்க வரமாட்டான், வேதாந்தத்துக்குலாம் வரமாட்டான். சோ அவனை வேதாந்தத்துக்குள் வர வைப்பதற்கு அவனுக்கு ஸ்ரத்தைங்கிற குணம் இருக்கணுங்கிறதுக்காக அவன் வழிபடுகிற தேவதைகளுக்கு அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுப்பவன் நான். ஆனா யார் மூலியமா கொடுக்கிற, முருகர் மூலியமாக, விநாயகர் மூலியமாக. அவன் ஏன்னா அந்தந்த மூர்த்தி தானே வழிபடுறான், விஷ்ணு ரூபமாக. இதுக்குள்ள நாம என்ன பண்றோம், நம்மளுடைய முட்டாள்தனத்தை யோசனை பாருங்க. இந்த கோயிலுக்கு போனா தான் இவர் இத்தனை கொடுப்பாரு, அந்த கோயிலுக்கு போனா தான் எனக்கு அத்தனை கிடைக்குது. விஷ்ணு வழிபாடு பண்றவங்க அதுதான் சிறந்ததுங்கிறாங்க, சிவ வழிபாடு பண்றவங்க அதுதான் சிறந்ததுங்கிறாங்க. சில பேர் அறுபடை வீடு போறாங்க, முருகர் பக்தர் அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்துட்டீல, முருகனை மட்டும்தான் கும்பிடணும், நான் வேற எந்த கோயிலுக்கு போக மாட்டேன். ஐயோ ஐயோ அப்படி அல்ல. யார வழிபட்டாலும், ஏன்னா அதெல்லாம் தமோ குணத்தினுடைய ரஜோ குணத்து வழிபாடு, அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஆனால் நீ எப்படி வேணா பேசிக்கோ, விஷ்ணுவே தவறுன்னு பேசு, நீ சிவன் தான் கடவுள், விஷ்ணுவே கடவுளே இல்லி நீ பேசினாலும் அட்லீஸ்ட் அந்த சிவன்டியாவது உனக்கு ஸ்ரத்த வரக்காகத்தான். நீ விஷ்ணுன்னு ஒரு தெய்வமே இல்லின்னு சொல்லிக்கிட்டு வழிபட்டாலும் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு என்ன பண்ற, நீ கேட்கறத நான் கொடுத்து மனதுல முதல்ல உனக்கு என்ன பிள்ளையார் சொல்லி போடுற, ஸ்ரத்த வரட்டும். என் மீது நான் கொண்ட அக்கறையை விட இறைவன் அதிகமான அக்கறை கொண்டவர்னு புரிஞ்சா சரி. எனக்கு எது வேணும், எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரிவதை விட இறைவனுக்கு அதிகம் தெரியும். என் மகன், இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்கணுங்க. என் மகனுக்கு எது சரி என்று எனக்கு தெரிந்து நான் வேண்டுகிறேனோ அதை விட அவனுக்கு எது சரியானதுன்னு இறைவனுக்கு தெரியுதுன்னு போது நீங்க சரண்டர் மமக்காரத்தில் அப்படியே மகனுடைய பொறுப்பு, மகளுடைய பொறுப்பு, பேரனுடைய என்ன பண்ணிடலாம், அப்படியே இறைவன் விட்டுறலாம். ஏன்னா இது தெரியுறது இல்லை, நான் பார்த்து அவங்களை காப்பாற்றணும், நான் அவங்களுக்காக ப்ரே பண்றேன். ப்ரே பண்ணுங்க, தப்பு இல்லை, அதோடு நிறுத்திக்கணும். நாம பார்த்து என்ன பண்ண, முதல்ல ஒன்று இருக்கணும், என்னுடைய மகனுக்கு என் மீது நான் அதாவது அவன் மீது நான் கொண்ட அக்கறையை விட இறைவன் அதிகமான அக்கறை கொண்டவர். அப்போ அவனுக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். அப்ப எனக்கு என்னங்க வேலை, தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்லிக் கொடுங்க, சொல்ல வேண்டாம், வாழ்ந்து காமிங்க, அது மட்டும் போதும். தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை மட்டும் பார்த்துக்குங்க, பக்திக்குண்டான மார்க்கத்துக்கு நீங்க வாழ்ந்து காமிங்க, சொல்ல வேண்டாம், எதையுமே பேசாதீங்க, வேஸ்ட். நீங்க வாழ்க்கையை வாழ்ந்து காமிங்க, அதை பார்த்து அது தர்மத்துக்குள்ள வரணும், பக்திக்குள்ள வரணும். இதுதான் உங்க வேலை. 3 வேளை சாப்பாடு போடணும், ட்ரெஸ் வாங்கி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் உங்க வேலை. அதோடு நிறுத்திக்கணும். அவனுடைய நல்லதுக்காக இறைவனை தவிர்த்து நான் என்ன பண்ண முடியாது, ஒரு முயற்சியில பண்ண முடியாதுங்க. அதான் சொல்றாரு, சிரத்தையை நான் அகம் அச்சலாம். அது எப்படி ஒண்ணு பண்றேன், அசையாத, அதுலதான் போய் மாட்டிக்கிறது. விஷ்ணு தான் கடவுள், ஏன் அங்க அசையாத பக்தி வந்துருச்சு. விஷ்ணு தான் கடவுள், முருகர் கடவுளே அல்ல, அல்லது சிவன் கடவுளே அல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள, இட்ஸ் வெரி குட்ங்கிறாரு,
ஆனா அது வெரி குட்ங்கிறது எங்க வரணும்? வேதாந்தத்துக்குள்ள நீ வரணும். அதை விட்டு போட்டு ஆயுசுக்கு இந்த என்ன பண்ணிட்டு கூடாது, அந்த அசலாத பக்தியை வச்சுக்கிட்டு வழிபட்டு கொண்டு இருப்பதுங்கிறது இறைவனி கணக்கு போட்டது. அந்த கணக்கு அல்ல. நீ விஷ்ணுவே வழிபடுன்னு அவர் ஓட்ட கணக்கு அல்ல. அப்பதான் அவ தாண்டி எங்க வருவான்? வேதாந்தத்துல அவனுக்கு என்ன வரும்? ஸ்ரத்தா. ஏன் ஸ்ரத்தாவா லபத்தே ஞானம். முட்டுவிலேயே ஸ்ரத்தா தானே. வேதாந்தத்துக்கு முட்டுவிலி என்னங்க? ஸ்ரத்தா. நீங்க டபுள் டிகிரியா, இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் ஏதும் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸ்ரத்தா. அப்பா என்ன பண்றேன் நானு? இப்படி வேணுங்க. அசையா விததாமி. அழகான வேர்டு. விததாமினாங்க ஆக்குகிறேன்கிறார். ஸ்ரத்தை உள்ளவனாக ஆக்குகிறேன். அப்ப என்ன சொல்லணும்? என்னுடைய பக்திக்கு காரணம் நான் அல்ல, என்னுடைய அகங்காரம் அல்ல, இறைவன். நீங்க பக்தியை வளர்த்தி கொள்வதற்கு குவான்டிட்டி டைம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் இறைவன். ஏன்னா நிறைய இடத்துல அந்த அகங்காரத்தை ஒட்டைக்கிறதுக்கு பாத்தீங்களா? ஏன்னா இந்த இடம்ல அகங்காரத்தை ஒட்டைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒட்டைக்கிறாரு. ஏன் என்ன பக்திங்கிற? அது உன்னுடைய அகங்காரத்தினுடைய கல்பித்தம். அதை கொடுத்தது யாருதான்? நீ. முக்கியமான ஸ்லோகங்கள். ஏன்னா இதெல்லாம் பாருங்க, ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, இதெல்லாம் தாண்டி வந்திருப்பாரு. அவரை பத்தி அவர் யார் பிடிக்கிற பாருங்க. சக்காவ பக்தி உள்ளவனே, ஆசையெல்லாம் நிறைவேறாது நம் நலனுக்கே என்று அவர் என்ன பண்றாரு? நீ எதை கேட்டாலும் என்ன பண்ற? கொடுக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப கொடு. அதோட ஆட் பண்ணிக்கணும். நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், உன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கொடுப்பேன். அப்படி என்ன? உன் அக்கௌண்ட்ல என்ன ஹவு குவாலிஃபை யூ ஆர் ஹேவிங் தட் புண்ணியா, உன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கொடுப்பேன். எது கேட்டாலும் கொடுப்பாராங்க. ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஒரு தாயின் நிலையில் இருந்து இறைவன் நாம் கேட்பதை கொடுப்பார். தாய் என்ன பண்ணுவா? குழந்தை பெறாளு படுத்துக்கிட்டு எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு வாங்கி தர மாட்டாங்க அம்மா. புரியுதுங்களா? தாயின் நிலையிலிருந்து. அடுத்தது 22வது ஸ்லோகம். சதயா சத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீயதே லபதே ச ததக் காமான் மயைவ விஹிதான் ஹி. மீனிங் எழுதிக்கலாம். சக அவன். இப்போ யாரை பத்தி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, இல்லைன்னா கண்டினியூஷன் போயிடும். அவன் தயா அந்த ஸ்ரத்தையா. இப்ப அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஸ்ரத்தையா. ஏன் வழிபாடு பண்றான்? அது வேணுங்கிறத ஈஸ்வரர் கொடுக்கிறாரு. அவனுக்கு அது என்ன ஆயிடுச்சு? ஸ்ரத்தையா யுக்தஹா. அதெல்லாம் அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சதுனாலதான் அவனுக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஸ்ரத்தைன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது தானா அவனுக்குள்ள வரல. அவன் கேட்டான், நான் கொடுத்தேன். அதன் மூலியமாக அவனுக்கு இந்த ஸ்ரத்தையா யுக்தக. அதோடு யுஜுனா என்னது? ஸ்ரத்தையோடு கூடியவன். யுக்தகா என்ன பண்றான்? அந்த ஸ்ரத்த வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்? தஸ்யாகா அந்தந்த தேவதைகள். ஏன்னா ஒருத்தர் முருகர் வழிபட்டிருப்பாரு, ஒருத்தர் விநாயகர் வழிபட்டிருப்பாரு, ஒரு விஷ்ணு வழிபட்டிருப்பாரு, ஒருத்தர் சிவனை வழிபட்டிருப்பாரு. தஸ்யாகா அந்தந்த தேவதைகளுடைய ராதனம். அவன் என்ன பண்றான்? ராதனம்னா வழிபாடு. செய்கிறான். தானாகவே முன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? அந்த வழிபாட்டை அவன் செய்வான். இஷ்ட தேவதா வழிபாடு. ஒரே வேர்ட சொன்னீங்கன்னா இஷ்ட தேவதா வழிபாட்டை நான் ஊக்குவித்து. என்ன சொல்ல வராரு? இஷ்ட தேவதா வழிபாட்டை ஊக்குவித்து அதன் மூலம் ஸ்ரத்தையை கொண்டு வருவதற்கு நான் மாஸ்டர் பிளான் போடுறேன். வழிபாட்டை. ஏன்னா அந்த ராதனம்ங்கிறது அழகான வேர்டு. அந்த வழிபாட்டை அவன் என்னுடைய முயற்சினாலதான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறான். ஈகத்தே செய்கிறான். ததகச்ச. அப்பா ததகனா சஷ்டி, அதனிடம் இருந்து பஞ்சமி. ததக அதனிடம் இருந்து அந்தந்த தேவதைகளிடமிருந்து யார் யார் வழிபட்டாலும் அந்தந்த தேவதைகளிடமிருந்து, முருகனிடமிருந்து, விநாயகரிடமிருந்து, சிவனிடமிருந்து, விஷ்ணுவிடமிருந்து, அந்தந்த தேவதைகளிடமிருந்து
ததகச்ச அந்தந்த தேவதைகளிடம் இருந்து, மயா ஏவ ஓப்பன் என்ன சொல்றாரு, என்னால், மயா ஈஸ்வர சொரூபம் பேசுது இந்த ஸ்லோகத்தை. மயா ஏங்க இதெல்லாம் கிருஷ்ணர் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாலே இதெல்லாம் ஒரு தத்துவ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அது ஒரு பாயிண்டே நம்மளால அதை இது பண்ணிட முடியும். சோ மயா ததகச்ச அதனிடமிருந்து, மயா ஏவ என்னால். இப்ப மயான யாரு, ஈஸ்வர தத்துவம்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மயாங்கிற வேர்டு நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். விஷ்ணு சில சமயம் யூஸ் பண்ணுவாரு, கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணுவாரு, வாசுதேவ புத்திரனாகவும் யூஸ் பண்ணுவாரு. இந்த இடத்துல ஈஸ்வரனாக. ஏங்க நீங்க ஈஸ்வரன் போடுறீங்க, ஏங்க நீங்க கிருஷ்ணர் போட மாட்டீங்க? திங்க் பண்ணுங்க. கர்மபல தாத்தாவாக இருப்பது கிருஷ்ணர் அல்ல, ஈஸ்வரஹா. என்ன சொல்றாரு, அவனுக்கு நான் என்ன பண்றேன், வேணுங்கிறத கொடுக்கறேன்னா யாருங்க கொடுக்கறது, ஈஸ்வரன். அதனால மயாங்கிறதுக்கு என்ன, நம்ம அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி என்ன போடுறோம், ஈஸ்வரஹான்னு புரிஞ்சுக்கணும். மயா ஏவ என்னால், விகிதான் விதிக்கப்பட்ட, அடுத்த வேர்டு விகிதான், அழகான வேர்டு, விதிக்கப்பட்ட. மீனிங் எழுதுங்க, விளக்கம் பார்க்கலாம். தான் அந்த விகிதான் என்னன்னு விளக்குறேன். தான் எழுதிக்க. அந்த காமானு ஆசைப்பட்ட பொருள்களை, அவன் ஆசைப்பட்ட பொருள்களை, அர்த்த பக்தி அர்த்தார்த்த பக்தி, முருகனை வழிபட்டு எதை ஆசைப்பட்டு கேட்டானோ அதை, விநாயகரிடம் ஆசைப்பட்டு கேட்டு எதை கேட்டானோ அதை, விஷ்ணுவிடம் எதை கேட்டானோ அதை, நீங்க எப்படியே எழுதிக்கலாம், எல்லா தேவதையும் எழுதிக்கலாம். காமான் ஆசைப்பட்ட பொருள்களை, லபத்தே ஹி நிச்சயமாக அடைகிறான். லபத்தேன்னு லப் டு அப்டைன், ஹி என்னது இந்த இடத்துல உறுதியாக. ஆனா விகிதானுன்னு அண்டலை பண்ணிக்கணும். எப்படி அடைகிறான், விகிதானு. தகுதிக்கு ஏற்றவாறு. விகிதம் அங்க என்ன இருக்கு, ஒரு மெஷரிங் ஸ்கேல் இருக்கு. அவன் கேட்கறாங்கிறக்கெல்லாம் என்னால எல்லாமே கொடுக்க முடியாது. விகிதானு என்னால் கொடுக்கப்படுது, ஆனா விதிக்கு உட்பட்டு. அவனுடைய அக்கௌண்ட்ல அந்த புண்ணியம் இருந்ததுன்னா தான் நான் என்ன பண்ண முடியும், அந்த தேவதை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவருக்கு தேவதைகள் ரூபமாக நான் கொடுக்கிறேன். இந்த இடத்துல ஹிதானு இருக்கு பாத்தீங்களா, ஹிதான்னா நன்மைகளையும் எடுத்துக்கலாம். ஹிதான் ரெண்டை சேர்த்தியும் புரிஞ்சுக்கலாம். ஹிதானு ரெண்டு மீனிங்க கொண்டு வரலாம். இப்போ ரெண்டையும் ஹி பிளஸ் தான் அப்படின்னா உறுதியாக கிடைக்குன்னு எடுத்துக்கலாம். ஹீங்கிறத விட நிச்சயம்ங்கிற மீனிங்ல வரும். ரெண்டு விதமாகவும் இந்த ஸ்லோகத்தை பொருள் கொள்ளலாம். ஹி பிளஸ் தான் பிரித்து, அப்போ உறுதி நிச்சயம்னு அர்த்தம். அந்த இடத்துல ஹி மீன்ஸ் இண்டீடு, டெஃபினெட்லின்னு அர்த்தம். தான்னா அந்த காமான் எதை ஆசைப்பட்டானோ, தான் ப்ரோனவுன் கோஸ் டு காமான், அதை அவன் அடைகிறான். இது பிரித்து பார்த்தான். ஹிதான்ங்கிறது ரெண்டையும் சேர்த்தியும் பொருள் கொள்ளலாம். ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அவனுக்கு நன்மை செய்வதை ஹிதம் செய்கிற. ஹிதம்னு என்னது, நன்மை. அப்படியும் பொருள் கொள்ளலாம். அவனுக்கு நன்மையானதை நான் தருகிறேன்னாலும் கரெக்ட், அல்லது உறுதியாக தருகிறேன் நீங்க எடுத்துக்கொண்டாலும் இந்த இடத்துல பொருள் கரெக்ட். இந்த இடத்துல இறைவன் என்ன சொல்றாரு, இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக கர்மபல தாத்தாவும் நான் தான். இன்னொரு வேர்டு புரிஞ்சுக்கணும், யக்ஷனும் அவர் தான். கர்மத்துக்கு அவர் என்னது, தலைவனும் அவர் தான். கர்மாத்யக்ஷகன் சொல்லுவோம். கர்மாத்யக்ஷகனா அதுக்கு தலைவனாகவும் இருக்கிறார், கொடுக்கவரா இருக்கிறாரு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்குவர் தலைவனாகவும் இருக்கிறார். நாம போய் இதுல சரி நிறைய பேர்த்துக்கு இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, நான் அடிக்கடி சொல்றது ஈஸ்வராவுடைய நெட்வொர்க்ங்கிறது
மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத சக்திக்கு அப்பாற்பட்டது. அதை போய் இறைவன் கண்டுபிடின்னு சொல்லல. அது ஏன்னா உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் நடக்குதுன்னா அது ஒரு காரணம் இருக்கும். நம்ம மூளையை அதுல செலுத்த வேண்டிய, ஏன்னா கண்டுபிடிக்க முடியாத விஷயத்துல போய் மூளையை செலுத்தி இது ஏங்க அவங்களுக்கு அப்ப நடந்தது, இது ஏங்க எனக்கு இப்ப நடந்தது, இது ஏங்க இப்படி நடந்ததுன்னு கர்ம பலத்தை பத்தி பேசுவதற்கோ, அதுதான் கர்மாத்யக்ஷக. அவன் தான் தலைவன். அவனுடைய நெட்வொர்க்கை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தவறுனா முடியாத விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சது எது? ஜீவன் முக்திக்கு, சிரவண பிராப்தி, மரண பிராப்தி. இவ்வளவு அதுக்கே காலம் இல்லைங்க போது எது எனக்கு சிரவணம் பண்றதுக்கு டைம் இல்லை, மனநம் பண்றதுக்கு டைம் இல்லை, நிதித்தியாசத்துக்கு டைம் இல்லைங்கிறங்க தேவையில்லாம எது அதுல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அது கிரேட் நெட்வொர்க். அதுல போய் உள்ள புரிஞ்சுக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கும் ட்ரை பண்ணவும் அடிக்கடி நான் சொல்லுவேன், அது ஏன் அப்படி நடந்தது, இது ஏன் அப்படி நடந்தது, என் மனசுக்கு ஏன் அப்படி தோணுச்சு, எனக்கு ஏன் அப்படி கனவு வந்தது, ஐயோ எனக்கே அப்படி கனவு வந்தது, எனக்கே அவங்க பார்த்தாங்க, என்னை ஏன் அவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்ததுனாலதான் இந்த பிரச்சனை, பார்க்காம இருந்து அவங்க பார்த்ததுனாலதான் முன்னே இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா இட்ஸ் a கிரேட் நெட்வொர்க் ஆஃப் கர்மாத்யக்ஷா, ஈஸ்வருடைய நெட்வொர்க். அதெல்லாம் நம்மளுடைய அல்ப புத்தியை வச்சுக்கிட்டு ஸ்டடி பண்றதோ, கணக்கு பண்றதோ, டேலி பண்றதோ முடியவே முடியாது. நம்மளுடைய அல்ப புத்தியில் அதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிட வேண்டும். அது நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்க. அது காரணம் யாரு? ஈஸ்வரன். அவனுடைய சித்தம் படி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாரு அவரு? அந்தந்த ஸ்ரத்தை என்ன பண்றாரு? முதல்ல ஸ்ரத்தையை கொடுக்கிறாரா? அவன் என்ன பண்றான்? அந்த ஸ்ரத்தையுடன் கூடியவனாய் அந்தந்த வழிபாட்டை, அவனுடைய ஆசைகளுக்கு தூண்டுதல், இன்னொன்னு என்னது? குணத்தின் தூண்டுதல். ஆசை பிளஸ் குணம், அந்த ரெண்டினுடைய தூண்டுதனால அவன் ஒரு தேவதையை வழிபடுகிறான். அந்த கோயிலுக்கு போறது, அந்த வழிபாடு முறைகள் எல்லாமே ஒரு ரீசன் கொடுத்துட்டாரு. இனிமே என்ன கேட்கக்கூடாது? அவங்க ஏங்க விஷ்ணு கும்பிட மாட்டேங்கிறாங்க கேட்கக்கூடாது. அவங்க ஏங்க சிவனை கும்பிட மாட்டேங்கிறாங்க, நம்ம தேவையே இல்லாத விஷயம். அது இறைவனாச்சு, அவங்களாச்சு. அவர் அதுக்கு சிரத்தையை கொடுக்கிறாரு. அவர் அது வழிபாட்டை அவன் செய்கிறான். ஆனா அதனிடமிருந்து என்னால் விதிக்கப்பட்ட, எனக்கு என்ன தர்மத்துக்கு உட்பட்டபடி அவன் என்ன கேட்கிறானோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆசைப்பட்ட அந்த பொருள்களை அவன் நிச்சயமாக விதிப்பரம் நான் கொடுப்பேன். அண்டர் மெஷரிங் ஸ்கேல் இருக்கும். கேட்டாங்கிறக்காக எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. அவனுடைய விகித்தானதை சொன்ன விதிப்படி என்ன இருக்கோ அதை நான் அவனுக்கு கொடுத்து, இறைவனுடைய கேட்கறதெல்லாம் கொடுத்து அவன் ஐஸ் வைக்கணுங்கிற வேலை இறைவனுக்கு இல்லை. தேங்காய் பழத்துக்காக அவருக்கு வந்திருக்காரு. அவனை நல்வழிப்படுத்துவதற்கு எங்கெங்க சான்ஸ் கிடைக்குமோ அந்த எல்லா இடத்திலும் இறைவன் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு எங்கெங்க சான்ஸ் கிடைக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தி என்னையோ, என் குடும்பத்தையோ, இந்த உலக மக்களையோ, படைக்கப்பட்ட அனைத்து என்ன சொல்றது படைக்கப்பட்ட இருக்கிற ஜீவராசிகள் அனைத்தையும் இறைவன் நல்வழிப்படுத்துகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.